சபையின் நோக்கம் என்ன? சபைக்கு முதலாக நிழலாக இருந்தவன் யார் அப்படின்னா ஏனோக்கு. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். அதே போல சபையானது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், மணவாட்டி சபையானது தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் சபையும் காணப்படாமல் போகும் ஒரு நாள். சபையோட முக்கியமான நோக்கமே என்னன்னா, தேவனிடத்தில் அன்பு கூறத்தான் தேவன் சபையை ஏற்படுத்தினார். முதலாவதாக சபை அப்படிங்கிற வார்த்தை எங்க வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் படிச்சா அதுல தெரியும் சபை அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சபையை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். கர்த்தர் தன் இருதயத்தில் வைத்திருந்ததை சபையாக வெளிப்படுத்தினார். இந்த சபை அப்படிங்கிறது கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ரகசியம் சபை மூலமாகவே பெரும்பாலும் வெளிப்படுகிறத நம்ம பார்க்கலாம். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, யோவான் அழகா எழுதுவார். சரிங்களா? இயேசு எப்படி இருக்கிறாரா? அழகா அந்த 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே நிலையங்கி தெரித்தவராய், தலை தங்கமயமானவராய், அக்னிமயமான கண்களை உடையவராய், வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையை வெளியேற்றுகிறவராய், மார்பிலே பொற்கச்சை அணிந்திருக்கிறவராய், வலது இடத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி இருக்கிறவராய், சரிங்களா, உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலத்தை போன்ற பாதங்களை உடையவராய் இருக்கிறார் சொல்லி பாக்குறோம் இல்லையா? அப்ப அந்த வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை உடையவராய் அப்படிங்கும் போது 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அந்த பொன் குத்து விளக்கு எதை காட்டுதுன்னா 7 சபைகளை காட்டுது. சரிங்களா? உலகத்திற்கு அநேக விஷயங்கள் தெரியாது, ஆனா சபைக்கு தான் அநேக விஷயங்கள் தெரியும். உலகம் எவ்வாறு தோன்றினது, உலகம் எவ்வாறு முடிய போகிறது, இப்ப உள்ள பிரச்சனைகளுக்கு என்னென்ன காரணம், எல்லாமே வேதத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அது சபை மூலியமாகவே வெளிப்படுகிறது.